ஸோ ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மைண்ட் கிராஃப்டில் டே 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டே 1 வந்து போட்டோம். ஸோ அதெல்லாம் ஏதாச்சும் பார்க்க மாட்டேங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். டே 1ல் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மைண்ட் கிராஃப்டில் வந்து மல்டிப்ளேயர் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மேபி நம்ம பின்னாடி தான் பண்ண முடியும், ஏன்னா இது வந்து மைண்ட் கிராஃப்ட் ட்ரெயிலர்ன்ற கேம் தான். இன்னும் மெயின் கேம் வந்து நான் டவுன்லோட் பண்ணலை, எனக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம அதை அப்புறமா பார்ப்போம். இப்போ வந்து நான் டே 1ல் என்ன பண்ண சொல்லிடுறேன் மக்களே. டே 1 பொறுத்த வரைக்கும் இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், மரத்தை வெட்டணும், அதை கிராஃபிங் எப்படி செஞ்சோம், வெப்பன்ஸை க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறமா நல்லா நைட் ஆகிடுச்சின்னு தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் எழுந்திரிச்சோம். அது ஒரு டே 1 கலந்துச்சு. இப்போ டே 2 என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எதுக்கு பார்த்தேன் காபல் ஸ்டோன்ஸ், இது எல்லாமே நம்ம எடுக்கணும். இதான் நம்ம டே 2ல் செய்ய வேண்டிய ப்ராசஸ்ஸு. வெப்பனை அப்கிரேட் பண்ண போகிறோம் இதான். ஸோ வாங்க உள்ளே போவோம். கொஞ்சம் இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம காபல் ஸ்டோன்ஸ் வந்து 20 கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வேறு இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், வெப்பன்ஸு தான் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிங் டேபிளில் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வெப்பனை அப்கிரேட் பண்ண வேலையை பண்ணிட்டுவோம் மக்களே. இங்கே வேறு ஓகே, இங்கே கிளிக் பண்ணி வெப்பன் வருதா, வெப்பனு வரல. ஓகே, ஸ்டிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், ஸ்டிக்கு இல்லையே. சரி ஒன்று பண்ணலாம் மக்களே, பேசாமல் நம்ம இந்த போட்டு ஸ்டோன் 3 ஓகே இது வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிக்கு பண்ணிப்போம். ஸ்டிக்கை வச்சா தான் நமக்கு தான் வரும். ஒரு 12 பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு ஸ்வாடு, அதுக்கப்புறமா இது ஆக்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அயன் ஸ்வாடு நம்ம எடுத்துட்டோம் மக்களே. நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் கிட்ட கண்டிப்பாக இல்லைன்னா. சரி பார்ப்போங்க. கூடு வேறு லெவல் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் இதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ரொம்ப அவசரப்பட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனையாகவும். இந்த இன்சிடென்ட்னு ஏதோ கொடுத்துருக்கானுங்க, அது என்னத்துக்கு யூஸ் ஆகும், அது எதுக்கு நமக்கு தெரியல. மேபி நமக்கு போக போக தெரியலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அயன்ற பாருங்க. சரி ஆமாம், அயன் வேறு எடுக்கணும். அயன், அதுக்கப்புறம் இந்த கோல், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து சுற்ற போகிறோம். பயனெல்லாம் நல்லா பண்ணுறாங்க இந்த வில்லேஜஸ் தான், அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. சரி போவோம். என்னடா ஒரே தண்ணியாக கிடக்குது. தண்ணி இருந்தால் கண்டிப்பாக நம்ம போன கணக்கு தான் மக்கள். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா போகவே முடியாது. ஸோ தண்ணி இல்லாத லொக்கேஷன்ஸாக பார்த்து நம்ம போவோம். இப்போ எவ்வளோ இருட்டாக இருக்குங்க. என்னடா வழி போகுது. நல்ல வேலை ஒரு செகண்ட் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி கீழே வந்துருப்பேன். சரி ஓகே, நமக்கு கோல் வேலை அங்கே பார்ப்போம். நம்ம இந்த கோல் வேலை மேலே இருக்கே, எப்படி போயிருப்பேன். சரி ஓகே, இந்த பிக்காக்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தோண்டுவோம். ஐயோ எல்லாமே திரும்பலுக்கே. சரி ஓகே மக்களே, எனக்கு கோல் எடுக்க முடியுதான்னா ஒரு டவுட் எனக்கு. எடுக்க முடியுதா? ஒரு வேளை கோல் எடுத்தாச்சுங்க பாருங்களேன். ஓகே, ஒரே ஒரு கோல் தான் எடுத்திருக்கேன். அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது மக்கள். அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. உள்ளே வந்து 5 நிமிஷம் கூட ஆள், அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம நைட் வந்து தூங்குவோம் மக்களே. நம்ம டே 1ல் தூங்கி தான் நம்ம வந்து கேம் ப்ளே விட்டோம். இந்த மாதிரி நம்ம கோல் எடுக்கிறதுக்கு கிளம்பணும். எனக்கு என்ன டவுட்டாக அந்த கோல் எங்கே இருக்கும், எங்கே எப்படி இருக்குது, அது ஒன்றுமே நமக்கு தெரியாது. சொல்லுவானுங்க குருட்டாம்போங்கில் வந்திருக்கேன் நான். இங்கே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து நமக்கு அங்கே தான் இருக்குது. சரி ஓகே, நமக்கு அங்கே கோல் இருக்க மாதிரி இருக்கு மக்களே. ஃபஸ்ட்டு போய் நம்ம கோல் எடுத்துப்போம், அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நம்ம சமாளிச்சுப்போம். அதுதான் எனக்கு பெருசாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கோல் தாங்க முக்கியம். ஓகே போவோம். அதே மாதிரி அவங்க அதான் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் அவங்க சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதை பண்ணலாம். ஆனால் எப்போ பண்ணுவோம், நான் வேறு ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணிட்டு இருக்கேங்க மாற்றி நோக்கி. ஸோ ஃபேஸ் கேம் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு, இதுக்கு ஃபேஸ் கேம்லாம்
ஃபேஸ் கேமே ஒரு தொல்லை தாங்க. நம்ம இது எடுக்கவே முடியல. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் தோணுவோம் பாருங்களேன். உடுப்பி ஆப்ஷன் வரல. ஓகே, இங்கே நமக்கு வேறு எதிர்ப்பு கோல் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இந்த கோவல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் மக்களே. ஏன்னா இங்கே வந்து அடுப்பு வந்து பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம கோபிள் ஸ்டோன்ஸை வச்சு தான் செய்யணும். ப்ளஸ் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம். சரி கிளம்பும் மக்களே. ஒரே தண்ணியாக கிடக்குது, என்ன தெரிக்குது. இந்த காபிள் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கணும் மக்களே. இந்த செவுத்தண்ணெலாம் இல்லை காபிள் ஸ்டோன்ஸ்னு நினைக்கிறேன். எடுத்து ஒரு 20 எடுத்து வச்சுப்போம். ஏன்னா வந்து இங்கே நமக்கு அந்த ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பட் ஆனால் இங்கே தண்ணி ரொம்ப நிறைய இருக்குது. கீழே விழுந்தோனாலே மேலே வர முடியாத அளவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் நம்ம தள்ளியே இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் மேலே வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்கிறதுக்குள்ளே பண்ணுங்க மக்களே. அங்கங்கே குடி தூங்கிட்டு அதெல்லாம் போகவே கூடாது. ஏன்னா போகணுன்னா மேலே வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடும். நம்ம இந்த வேர்ல்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஒரு வேர்ல்டு தான் நல்லா மேலவே வர முடியும். ஸோ வந்து மட்டும் நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. சுத்தம் கீழே இருக்குங்க. வேணாம் ஃபோன்லாம் வேணாம் மக்கள். ஓ ரொம்ப உணர்ச்சிப்பட்டது தப்பு போச்சு போல இருக்குது. சரி அவங்க மட்டும் நம்ம எப்போ நல்லா அப்கிரேட் பண்ணிட்டோம். பார்ப்போம். அங்கே இது சுற்றுவோம். இப்படி கண் இது காபிள் ஸ்டோன் கிடச்சா கூட லக்கு தான் மக்கள். ஏன்னா இது பீஸ்ஃபுல் மூணு நேரம் இந்த ஜாம்பிஸ் வரப்போகுது. நம்ம ஜாலியாக நைட்டு ஃபுல்லாக சுற்றுவோம். ஏன்னா போன வாரம் நம்ம நைட்டு ஃபுல்லாக சுற்றாதனால தான் நம்ம கேம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிச்சு. நம்ம எடுக்க வேண்டியது எல்லாமே எடுத்தாச்சு. பட் இந்த இது அது மாதிரி கிடையாது. ஒரு பெரிய இந்த நீர் வெளிச்சியா என்னமோன்னு தெரியல மக்களே. அது வேறு கீழே போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாமல் நம்மளை வாலண்டியராக மாட்டி கொடுக்கூடாது. நல்லா நம்ம வந்து இந்த செவத்தோரமாக ஓட்டி காபிள் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுப்போம். அதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியாண்ட போய்க்கலாம். ஏன்னா தண்ணிகிட்ட போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் நமக்கு அதுவும் முடிச்சிடும் மக்கள். ஏன்னா பபிள் விட ஆரம்பிச்சிடுவோம். எது செம்ம சூப்பராக குறையும். அதனால் அதெல்லாம் நமக்கு சான்ஸே கொடுக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது இங்கே இது தண்ணி இருக்கா மாதிரி தெரில. இல்லைன்னு நினைக்கிற மக்கள். தண்ணி இல்லை, பரவாயில்ல. இது ஒன்றுத்துல இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு காபிள் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 20 கலெக்ட் பண்ணிடணும். அந்த காபிள் ஸ்டோன்ஸ் எல்லாமே எனக்கு யூஸ் ஆகும். என்னடா வழி இது இன்னமும் தெரில. எடுங்க மக்கள். வேகமாக கலெக்ட் பண்ணிட்டு போகணும். நமக்கு டைமே இல்லை. வேகமாக காபிள் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஃபர்னிச்சர் செய்யணும் அப்படின்றனால முக்கால்வாசி தேவைப்பட்டதே காபிள் ஸ்டோன் தான். ஏன்னா அது ஒன்றும் பொருள்தே போதும். அவங்க எவ்வளோ அந்த மேல் வெளிச்சியா பார்க்குறதுக்கு அந்த சைடில் இருக்குது. இந்த பேட்ஸ்லாம் வேறு பறக்குது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஓரமாக இருக்கும். அவங்க வேறு உள்ளே ரொம்ப டெர்த்தாக ஏதோ போகலாமா உள்ள. ஆனால் நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம டே 3 அப்படி போய்ப்போம். எவ்வளோ எடுத்துருக்கோம்? ஒரு 27 எடுத்துருமா? ஓகே. இந்த காபிள் ஸ்டோன் இங்கே சரி காபிள் ஸ்டோன் வாங்கி வச்சு இந்த கிராஃபிக் டேபிள் எங்கே வாங்கி பண்ணுவதுங்க பயங்கரமாக குளிருது. இது அது ஒரு இதாங்க ஃபர்னிச்சரு. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய சாப்பாடெலாம் இதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம அந்த ஃபர்னிச்சரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, ஃபர்னிச்சர் எடுத்தாச்சு. இந்த கிராஃபிக் டேபிளையும் உள்ளே வச்சுருவோம். ஏன்னா இதுக்கு நம்ம இப்படியே வந்து நம்ம வந்த வழியே போயிடலாம் மக்களே. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் ஒரே டெத்தாக போகுதுங்க இடமே. வேறு தண்ணி இருக்கா? பா என்ன ஆழம் கிடக்குது. விழுந்தோன்னா அவ்வளோதான் போலக்கே. எழுந்திரிச்சு வரவே முடியாத அளவு இருக்கு ஆழம். ஏன்னா கொஞ்சம் மீடியமாக இருந்தாவது நம்ம போகலாம் மக்கள். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம்ஸாக இருந்தால் போகலாம். அது ரொம்ப டெத்தாக போகுது. அவ்வளோ டெத்தாலாம் போனால் நம்ம வந்து இந்த ஜாம்பி இது ஈஸி மோட் கிடையாது. வச்சு நான் அடிக்கிறேன் பாருங்கள். சரி இந்த ஈஸி மோட் கிடையாதுனால இப்படி ஜாம்பிஸ் வராது. ஆனாலும் நம்ம மேலே வரத்துக்கு ரொம்பவே கஷ்டம் இருக்கும். அவ்வளோ தண்ணிலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் ஹெல்த்து பயங்கரமாக குறையுங்க. அதனால் அதுகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பாருங்க மக்களே, பேசிட்டு கீழே விழ போயிருப்பேன். நல்ல வேலை. ஓகே, நான் வந்து ஏன் ஈஸி மோட் விளையாட பயப்படுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கீழெல்லாம் வந்து ஜாம்பி சுற்றுங்க. நைட் டைம் ஆச்சா மேலே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெத்தாக போகணும் அப்படின்னா ஜாம்பிஸ்லாம் நம்ம சமாளிச்சா. இதே க்ரீப்பரு அந்த ஸ்கெலிட்டன் மண்டியை இவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா நம்ம சமாளிக்க ரொம்ப கஷ்டம். ஒரு நிமிஷம், அது கிறிஸ்டலா? ஏதோ கிறிஸ்டல் மாதிரி தானே இருக்குது. இதெல்லாம் தூண்டவே கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை கிறிஸ்டல் தான் நினைக்கிற மக்களே.
இங்கே பார்ப்போம் ஒன்றுமே இல்லை. அட பாவிங்களா, பார்த்தது கிறிஸ்டல் வச்சா அவங்க தோண ஒன்றுமே இல்லைங்க. ஒருவேளை அந்த ரெசிபி அன்லாக் ஆகலையோ போலீஸ் மக்களே. பட் இப்போ வந்து இதான் வந்து நம்ம வந்து விளையாடி இருக்கும். பட் ஆனால் ஓரளவு வெப்பனே நம்ம வந்து என்ன சொல்ற அப்கிரேட் பண்ணிட்டோம். நம்ம அதை அப்கிரேட் பண்ண வெப்பன் யூஸ் பண்ணுறதுனா நம்ம டே ஒன்லி நிறைய வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டோம். ஏன்னா எப்போ எந்த டைம் இந்த வெப்பன் யூஸ் ஆகுன்னு நமக்கு தெரியாது. அதனாலே கிரியேட் பண்ணி வச்சு இந்த ஒரு பயத்திலே இருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னது, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். இதை வந்து நம்ம சும்மா காவல் ஸ்டோன்ஸ் எடுக்கிற மாதிரி எடுப்போம். காவல் ஸ்டோன் தாங்க நல்லா வெட்டுது. இது பிக்காக்ஸா என்னதுன்னே தெரியல, ஏதோ ஒன்று முடிஞ்சிச்சா. ஓகே மக்களே, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று பண்ணி வச்சுருந்தேன். மீதியெல்லாம் இந்த குழி தோன்றதுக்கு, ஆடு கெட்டுறதுக்கு, அனிமல்ஸ் வந்து கில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் எதுவும் இருக்க மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. கிறிஸ்டலாக இருக்குன்னு தெரியல, ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. சரி ஓகே, இங்கே இத்தனை கோல் இருக்குது. இந்த கோல் தான் நமக்கு மெயினானது மக்களே. ஏன்னா நீங்கள் வந்து இந்த எரிக்குமோ உச்சை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதான் வந்து ரொம்ப வந்து ஒரு ரேரான பொருள் மைண்ட் கிராஃப்டிலேயே. இது எடுக்க தான் ரொம்ப அண்டர் கிரவுண்டு அங்கே இங்கேன்னு சுற்றணும். நான் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது. வேறு ஒரு துளி தோண்டி வச்சுதான் ஒரு நிமிஷம். அங்கே ஏதோ உள்ள சீக்ரெட் டனல் போன மாதிரி இருக்குது. போகலாமா உள்ள? வேணாம். இப்போ நம்ம எங்கே சுற்றிட்டு இருக்கோம் நம்மளுக்கே தெரியும். ஓகே, வில்லேஜஸும் எங்கேயும் வர மாதிரி தெரியலையே. சரி, அங்கே எங்கேன்னு சுற்றுவோம் மக்களே. ஒரு வேளை நீங்கள் சொன்ன மைண்ட் கிராஃப்ட் வந்து நான் வச்சுருக்கேன். பட் வந்து நம்ம இது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வேணால் அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிடலாம் நான் சொல்கிறேன். ஆனால் மக்களே ஒரே தண்ணியாக இருக்குது. இந்த சைடே நான் போவேணாம். தண்ணி சைடெலாம் முக்கால்வாசி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு தண்ணி தான் கண்டமே இருக்குது. மாறுங்களேன், அப்படியே இந்த நீர் வெளிச்சியாக என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று அப்படியே ஊற்றுதுப்பா. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. இங்கே என்ன ஆடு, குட்டி ஆடு க்யூட்டாக இருக்குதுங்க. ஆனால் குட்டியாக க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்கானா. அதை போட்டு தடுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா அதோட அம்மாவை கொண்டுட்டு தான் அந்த குட்டி ஆடி வந்து தனியாக ஆயிடும். அதனால் வேண்டாம். அந்த குட்டி ஆடு வந்து ஜாலியாக அவங்க அம்மா கூட சுட்டுட்டோம். நம்ம வந்து இப்படியே இந்த ஆடு நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பீஸ்ஃபுல் மூடு தான் ஆடுறோம். வேறு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வேறு விழிஞ்சிச்சா பொழுது விடிஞ்சிச்சா பொருள் வாங்கி வருது பார்க்கல. வாயெல்லாம் ஆனாவுனா கொள்ளுறது, பயங்கரமாக கொள்ளுறதுங்க. இங்கே வந்து ஃபார்மிங்கும் நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் மக்களே. பட் அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு டே 7 டே 8 வரைக்கும் பண்ணலாம். டே 5 டே 6 அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம டே 2ல் தான் இருக்கும். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் மக்களே. ஸோ அப்போ பாய், லவ் யூ ஆல்.